கோவையில் விபத்துக்குள்ளான தனியார் மின்சார பேருந்து தீப்பற்றியதில் தனது உயிரை துச்சமென எண்ணி பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ஓட்டுநர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவை கருமத்தம்பட்டி அருகே பயணிகளுடன் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் மின்சார பேருந்து விபத்தில் சிக்கி திடீரென தீப்பற்றி எரிந்தது. அப்போது அங்கு இருந்த லாரி ஓட்டுநர்களான சபரிமலை ரமேஷ் ஆகிய இருவரும் இரும்பு ராடுகளை கொண்டு பேருந்தின் அனைத்து கண்ணாடிகளையும் உடைத்து பத்திரமாக பேருந்தில் இருந்த 30 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய நிலையில் அவர்களை கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் கருமத்தப்பட்டி காவல் ஆய்வாளர் வடிவேல்குமார் வரவழைத்து பாராட்டினார். தீ விபத்தின் போது தங்களது லாரியில் இருந்த இரும்பு ராடுகளை எடுத்து சென்று மின்சார பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை வெளியேற்றி காப்பாற்றியதாக ஓட்டுநர்கள் நெகிழ்ச்சி பேட்டியளித்தனர். பேர் சபரிமலை. குஜராத்லேருந்து லோடு ஏற்றி பாப்பம்பட்டிக்கு வந்தோம். ஸ்ரீ எஸ்ஆர்எஸ் வண்டி, சங்கேரி வண்டி வரும்போது நம்ம சோமனூருக்கு முன்னாடி உள்ள பெரிய பாலத்தில் அந்த பேக்கரியிலேருந்து டீயை குடிச்சிட்டு அந்த சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி பாத்ரூம் போகிறதுக்கு போய் நிப்பாட்டுருக்காண்டி போனோம். வண்டி அங்கேருந்து ரைட்டில் ஏறி வந்து சடார்னு கேட்டுச்சு. இவர்தான் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு மேலே ஏறி வரும்போது இந்த நம்ம டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார், பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லி லிவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் இறங்கி போய் சுற்றி எல்லா கண்ணாடியும் உடச்சி விட்டு பேசஞ்சர் பூரா வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்தோடனே அதுக்கப்புறம் தண்ணி கேனை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் தண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சோம். அதுக்கப்புறம் சாருங்க பயிர் ஆஃபீஸ் எல்லா பேரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தீனா அமர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் லோடு இறக்க போயிட்டோம். கண்ணாடி உடைக்கும் போது தீ எரிஞ்சிட்டு கண்ணாடி உடைக்கும் போது கீழே டயரு பக்கத்தில் லைட்டாக எரிஞ்சிச்சு. நாங்கள் அதை பார்க்க நாங்கள் ஆளுகளை வெளியே எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் சுற்றி எல்லாத்தையும் கண்ணாடியை உடச்சி ஆளுகளை எடுக்கிறோம். அந்த மைண்டில் தான் இருந்தோம். ஆனால் ஆளுகளை பிடிச்சி அதோட வெளியே எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி பயிர் ஆஃபீஸ் வந்து அமர்த்தி அதோட நாங்கள் உங்களுக்கு அங்கே பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? உங்களுக்கு உதவி ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சொல்லி அவங்க யாருமே அந்த இடத்துல இல்லை. ஒரு லாஸ்ட்டில் நாங்கள் ஆளுங்களாம் பிடிச்சி வெளியே எடுத்து கொண்டு வந்து வெளியே போனப்போ ஒரு 5 பசங்க வந்தாங்க. 5 பசங்களும் வந்து அங்கே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு வீடியோ தான் எடுத்தாங்க. நாங்கள் கத்துறோம், வாங்க யாராச்சும் வாங்க, ஒரு பையன் வர உள்ளே இருக்கான், அவன் தூக்கணும் வாங்கன்னு கத்துறோம். ஆனால் அந்த பையங்க வீடியோ மட்டும்தான் எடுத்தாங்க. வேறு வண்டிக்கு பின்னாடி என் வண்டிக்கு பின்னாடி நின்று தான் எடுக்கிறாங்க, எங்கள் வண்டிக்கு பின்னாடி. ஆனால் அப்போ ஆள் யாருமே வரல. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் அதுக்கப்புறந்தே வந்து அந்த கால் ரொம்ப ஒருத்தவருங்க உடஞ்சி போச்சு. அவரும் எதுவும் தூக்கும் போது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து லாஸ்ட் தூக்கி வச்சு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா முடிஞ்சளவு நாங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்ட நம்பிக்கையில் தான் இருந்தோம். அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆச்சு. அப்படி முன்னாடி உள்ள டோர் லாக் ஆகி போச்சு. வர முடிஞ்சு எடுத்து வெளியே வர முடியும். அதனால முடியாது, லாக் ஆயிடுச்சு. டோர் லாக் ஆயிடுச்சு. டோர் லாக் ஆனால் டிரைவரை நாங்கள் போய் எடுக்கல. ஏன்னா டிரைவர் எப்படி இறங்கிடுவான்னு தெரியும். அதனால் நாங்கள் பேசஞ்சரை மட்டும் நாங்கள் கண்ணாடி உடைக்கிறதுக்கு தான் ஐடியா பண்ணோம். லிவர் எடுத்து ஆளுக்கு 3 லிவர், ஆளுக்கு ஒரு லிவர் எடுத்து சுற்றி உடச்சி விட்டு அவங்கள ஃபுல்லாக வாங்கன்னு வெளியே கூப்பிட்டு கீழே இறக்கணும். அது 3 பேர் கீழே விழுந்ததில் கொஞ்சம் பெரிய டிச்சு இருந்துச்சு. அதுக்கு விழுந்ததில் தான் ஒரு 2 பேர்த்துக்கு கால் உடைஞ்சிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.